தமிழக அரசியலில் நடிகர் விஜய் நிகழ்த்திய அந்த பிரம்மாண்ட தேர்தல் வெற்றிக்கு பின்னால் வெறும் மக்கள் செல்வாக்கு மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் மாயாஜாலமும் ஒளிந்திருப்பதாக தேசிய ஊடகங்கள் தற்பொழுது அதிரடி புகார்களை கிளப்பியுள்ளன. ரூட் மாஃபியா என்று அழைக்கப்படும் அந்த அதிநவீன டிஜிட்டல் மோசடி குறித்து முன்னணி தேசிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள ஆதாரங்கள் தமிழகத்தையே அதிர வைத்துள்ளன. மக்களின் உணர்ச்சிகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றி ஒரு செயற்கையான அலையை உருவாக்கி அதன் மூலம் வாக்குகளை கவர்ந்ததாக இந்த ஆய்வறிக்கைகள் குற்றம் சாட்டுகின்றன. இது வெறும் தேர்தல் பிரச்சாரம் அல்ல, ஒரு திட்டமிடப்பட்ட டிஜிட்டல் மூளைச்சலவை என்று ஊடகவியலாளர்கள் இதனை வர்ணிக்கின்றனர். தேசிய ஊடகங்களின் இந்த ஆய்வில் தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்திய சென்டிமெண்ட் டிராக்கிங் தொழில்நுட்பம் குறித்த மர்மங்கள் விலகியுள்ளன. சுமார் 34,000 வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் நாள் ஒன்றுக்கு 150க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மூலமாக ஒவ்வொரு வாக்காளரின் செல்போன் திரையையும் தங்களது பிம்பத்தால் தாவேக தரப்பு ஆக்கிரமித்துள்ளது. ஒரு சாமானிய மனிதர் தனது போனில் எதை தேடுகிறார், எதை கண்டு வருத்தப்படுகிறார் என்பதை நுணுக்கமாக கண்காணித்து அதற்கு ஏற்றாற்போல் போலி தகவல்களையும் மிகைப்படுத்த வாக்குறுதிகளையும் அவர்கள் போனுக்கே நேரடியாக தள்ளும் இன்ஃபர்மேஷன் பம்பார்ட்மெண்ட் உத்தியை இவர்கள் கையாண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது ஜனநாயக ரீதியிலான வெற்றி என்பதை விட ஒரு தொழில்நுட்ப ரீதியிலான ஏமாற்று வேலை என்ற விமர்சனங்கள் தற்பொழுது வலுவாக எழுந்துள்ளன. இந்த ரூட் மாஃபியா அபியோகத்திற்காக பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் இதற்காக வெளிநாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவி பெறப்பட்டதாகவும் தேசிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மக்களின் உண்மையான தேவைகளை விட அவர்களது மனநிலையை மென்பொருட்கள் மூலம் சிதைத்து வாக்குகளாக மாற்றுவது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்று அரசியல் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களின் அறியாமையை பயன்படுத்தி அவர்கள் பார்க்கும் வீடியோக்கள் மூலமாகவே ஒரு மாய உலகத்தை உருவாக்கியது எப்படி என்பது குறித்த விரிவான ஆதாரங்களை இந்த ஊடகங்கள் பொதுவெளியில் வைத்துள்ளன. இது விஜய் பேசும் தூய அரசியல் என்ற பிம்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய கரையாகவே பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் நிலவி வரும் இழுபறிக்கு இதுபோன்ற டிஜிட்டல் மோசடி புகார்களும் ஒரு முக்கிய காரணமாகவே சொல்லப்படுகிறது. ஆளுநர் மாளிகை இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக கவனித்து வருவதாகவும் மக்கள் தீர்ப்பு என்பது தொழில்நுட்பத்தால் விலைக்கு வாங்கப்பட்டதா என்ற கோணத்தில் ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் கசிகின்றன. ஒருபுறம் 108 இடங்களை பிடித்த உற்சாகத்தில் தாவை கறந்தாலும் மறுபுறம் தேசிய அளவில் கிளம்பியுள்ள இந்த ரூட் மாஃபியா சர்ச்சை அந்த வெற்றிக்கான தார்மீக தகுதியையே கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த டிஜிட்டல் மோசடி விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றால் அது விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய இடியாக அமையும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.